ஏன்னா ஹார்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் எல்லா மேட்சும் விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் கேப்டனா போட்டிருக்காங்க. T20ல அகைன் நான் சொல்றேன், ரிஷப் பந்த் சர்டன்டியா எனக்கு தெரியாது. நீங்களும் என்ன கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு செகண்ட் பண்றீங்களா? அப்போ உங்க 11ல வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, சிவம் துபே இல்லன்னு சொல்றீங்க நீங்க. தயவு செய்து ப்ளீஸ் ரிங்கு சிங்க் கொடுத்துருங்க. சுமன் கில் ஒரு பிளேயர் வந்து அவன் பொசிஷன் டவுட்டா இருக்கு அப்படிங்கும்போது வைஸ் கேப்டன் ஆக்கி விட்டாங்க. வேற வழியே இல்ல, அவன் விளையாடி ஆகணும். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். வணக்கம், பிரேதம் நம்ம கூட இருக்காரு, நம்ம ரெகுலர் கெஸ்ட் ஐபிஆர். ஹாய் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். நீங்க இன்னும் அந்த வேர்ல்ட் கப் ஹேங்கோவர்ல இருந்து போல போறீங்க, வேர்ல்ட் கப் பிக்சரே வச்சிருக்கீங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் சீரிஸ் இல்லீங்களா வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம், சோ அந்த ஓகே. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புது ஈராவே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், வேர்ல்ட் கப் ஹேங்கோவர் நம்ம எல்லாருமே இருந்தோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டர் கௌதம் கம்பீர் ஃபர்ஸ்ட் சீரிஸ் விளையாட போறாங்க டீம் இந்தியா. புது கேப்டன் சூரியகுமார் யாதவ் டேக் ஓவர் பண்ணிருக்காரு T20 கேப்டன்ஷிப். புது கேப்டனு, புது கோச். இன்னொரு பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட் இன்டர்நேஷனல் ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாம இவங்க வந்து விளையாட போறாங்க. சோ we can expect something, ஒரு different kind of approach, different kind of mindset. ஒரு யங் டீம், டெஃபினட்டா ஒரு யங் டீம் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ்ல இல்லையா? நியூ இரா தான் டெஃபினட்டா. ஸ்கை கேப்டன், நியூ கோச் கம்பீர். ஆஃப்டர் ரோஹித் அண்ட் டிராவிட் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பேரிங், அட்லீஸ்ட் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வெளில போனாங்க. ஸோ அப்ரோச் மாறுமான்னு தெரியல பத்ரி. ஆல்ரெடி ரோஹித் அந்த அப்ரோச்சை டிஃபைன் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி தான் ஆடணும் ஒயிட் பால்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அப்ரோச் தான் கேரி ஆன் ஆகும், அதுல டவுட்டே கிடையாது. பட் எஸ், யங்ஸ்டர்ஸ் வராங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ். இப்போ ரோஹித் அண்ட் விராட் இல்லாதனால அஃப்கோர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் கில் தான் நியூ ஓப்பனிங் பேர். சோ யங்ஸ்டர்ஸ், மூணு ஃபார்மேட் டெஃபினட்டா ஆடக்கூடிய அபிலிட்டி டெஃபினட்டா யசஸ்விக்கு இருக்கு. கில்லுக்கு இது பெரிய சீரிஸ்ங்க, ஏன்னா நிறைய பேர் அவரோட செலக்ஷன் பத்தி பெரிய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. சோ கில்லுக்கு இது பெரிய சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு. யசஸ்வி ஆல் ஃபார்மேட் பிளேயர் பத்ரி, அந்த டவுட்டே இல்ல. இன்ஃபேக்ட் அவர் ஓடிஎல் ஒன்னும் டெபு கொடுக்காது, எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஒரு பிளேயர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடலாம். இது வந்து பள்ளிக்கிளி ஸ்டேடியம் வந்து இந்த கேண்டில இந்த ஒரு மேட்ச் நடக்க போகுது. இட் இஸ் an evening match. of course ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க இந்த ஒரு இதுல. பட் டாஸ்ன்றது பெரிய மேட்டர் இல்ல. நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து 50-50 தான் இருக்கு. எஸ், ஸ்ட்ரைட் அவே நம்ம பிளேயர்ஸ்ல போகும்போது சுப்மன் கில், என்னங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க, சுப்மன் கில் யசஸ்வி தான் இந்த ஓபன் பண்ண போறாங்க. கரெக்டா, ஓபனர்ஸ் ஃபர்ஸ்ட் முடிவு பண்றோம். இந்தியன் டீம் 11 எடுத்தோம்னா சுப்மன் கில் யசஸ்வி தான் ஓபன் பண்ண போறாங்க. சுப்மன் கில் ஒரு பிளேயர் வந்து அவன் பொசிஷன் டவுட்டா இருக்கு அப்படிங்கும்போது வைஸ் கேப்டன் ஆக்கி விட்டாங்க. வேற வழியே இல்ல, அவன் விளையாடி ஆகணும். நீங்க வந்து கேப்டன் ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கு, அவன் வைஸ் கேப்டன் ஆக்கி விட்டுரு, டெஃபினட்டா அவன் எல்லா மேட்சும் ஆடி ஆகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சுப்மன் கில்லோட விஷயத்தை பத்தி? பிகாஸ் T20 இன்டர்நேஷனல், லெட்ஸ் பி ஆனஸ்ட், இஸ் நாட் a certainty. பிரதம், அது நம்ம போன இதுலயே பேசிட்டோம் பத்ரிகா. அந்த இதுல இது நம்ம பேசியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அவரை இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய வாட்டி சொல்றீங்க, இட் இஸ் மோர் அபவுட் த பிளேயர் தேன் த லவ் ஆஃப் த கேம் அப்படின்னு. அது நம்ம ஹீரோ வர்ஷிப் பண்ண ரொம்ப பிடிக்கும் நமக்கு இந்தியன்ஸ். இப்போ அதே மாதிரியா தெரியல, இந்தியன் ஃபேன்ஸ் அந்த ஹீரோ வர்ஷிப் கல்ச்சர் இருக்கு. சோ பிசிசிஐயும் அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு ஹீரோ வர்ஷிப் கல்ச்சர் வேணுமாடா? சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு, ஒரு தோனி இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு கோலியை ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இப்ப சுப்மன் கில்ல ஹீரோ வர்ஷிப் பண்ணுங்கடா அப்படின்னு உருவாக்குறோம். பண்ணுங்க, ஒரு வர்ஷிப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் நம்ம பாத்துறோம். எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் ஒரு 2 ஃபார்மேட் பிளேயர் தான் இப்போதைக்கு. என்ன ட்ரோல் பண்ணுவாங்க, பரவாயில்ல, இந்த சீரிஸ்ல அவர் அடிப்பாரு நீங்க எப்படி சொன்னீங்க. இந்த ஆஸ் ஆஃப் டுடே பிஃபோர் த ஸ்ரீலங்கா சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் ஒரு 2 ஃபார்மேட் பிளேயர். டெஸ்ட்ல அவர் நல்லா ப்ரூவ் பண்ணாரு. இங்கிலாந்து சீரிஸ்ல அவர் தான் நிறைய க்ரூஷியல் நாக்ஸ் அடிச்சாரு, 2 செஞ்சுரி அடிச்சாரு. ஓடிஐல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு ரோஹித்தோட ஓப்பனிங். T20ல அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணல. சோ நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆக்கி விட்டு சர்டன்டி ஆக்கி விட்டு டீம் உள்ள அனுப்பிச்சு விட்டாங்க. இன்ஃபேக்ட் T20 டீம்ல ரிசர்வ் ஓபனர் கிடையாது. சோ 3 மேட்சும் யசஸ்வியும் கில் தான். 3 மேட்ச் நடந்தா, ஏன்னா ஸ்ரீலங்கால மழைன்னு பேசிக்கிறாங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம் மேட்ச் நடந்தா கில்லும் ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங். டெஃபினட்டா இதுதாங்க ஒரு பிளேயருக்கு ரொம்ப முக்கியம். என்னோட அனுபவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் குட் இனஃப். அந்த லெவலுக்கு போற பிளேயர் எல்லாருமே ஒரு அளவுக்கு குட் இனஃபா தான் இருப்பான் அவங்க ஓன் டிசிப்ளின்ல. பட் சில பிளேயருக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேக்கிங் இதுதாங்க பெரிய டிஃபரன்ஸ் இந்த இந்தியன் கிரிக்கெட்ல. எஸ், த பிளேயர்ஸ் ஹூ ஹவ் ஆல், நீங்க சொன்ன பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா தி கிரேட்ஸ் ஆஃப் த கேம். எஸ், பட் தே ஹேவ் பீன் பேக் அட் த ரைட் டைம். அதாவது ஒரு டைத்துல அந்த பிளேயர் வந்து அவன் ஒரு டிப்ல இருக்கும்போது, ஒரு சுப்மன் கில் T20 ஃபார்மேட்ல ஓகே ஒரு டிப்ல இருக்காருங்கும்போது பேக் பண்ணிருக்காங்க அவரை. அந்த பேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி a player if you give him more chance
he will flourish. Definitely இந்த நல்ல சான்ஸ் அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்ரீலங்கன் டீம்ல என்னதான் இருந்தாலும் ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஃபெமிலியர் கண்டிஷன்ஸ் அந்த அளவுக்கு ஓஹோ அப்படிங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் டீம் கிடையாது. அவர் அடிச்சிருவாரு, அதுக்கப்புறமா he will automatically flourish. So இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. So சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் at number 3 எனக்கு தெரிஞ்சு இதுவும் சர்டனிட்டி. ஏன்னா செமையா ஆடி இருக்காருங்க. எனக்கு ரிஷப் பண்ட் பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் நம்பர் 3ல செமையா ஆடினாரு. அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் தி கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்சிஸ்டன்ட்டா அவுட் சைட் இந்தியா ஆல் ஃபார்மேட்ஸ்ல நல்லா பண்ணிருக்காரு. So I think he is the right batsman at number 3 and of course the wicket keeper as well, and Surya Kumar Yadav number 4. இது சர்டனிட்டி தானே, இத பத்தி பேசுறது எதுவும் இல்ல. இது சர்டனிட்டி தான். ஆனா ரிஷப் பந்துமே பத்ரி என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரிஷப் பந்த் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெஸ்ட் மேட்ச்ல ஓடிஐல எனக்கு ரொம்ப, இன்ஃபேக்ட் என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் இப்போ ரிஷப் பந்த் தான். நீங்க ரோஹித் சர்மான்னு எப்பவுமே சொல்லுவீங்க, ரோஹித் சர்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ரிஷப் பந்த் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கு. அவர் ஒரு 4-5 வருஷமா நானும் சொல்லிட்டு இருக்கேன் அவருக்கு அந்த எக்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னு திரும்பி அதை ப்ரூவ் பண்ணிருக்காரு, எஸ்பெஷலி டெஸ்ட் மேட்சஸ்ல. சோ டெஸ்ட் மேட்ச் ஓடிஐல ரிஷப் பந்த் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டனிட்டி. T20ல அகைன் நான் சொல்றேன், ரிஷப் பந்த் சர்டனிட்டியா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் அவ்வளவு பண்ணது கிடையாது. நான் இத ஒத்துக்க மாட்டேன். நீங்களும் என்ன கௌதம் கம்பீர் மாதிரி அவரை செகண்ட் பண்றீங்களா? அது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்க செகண்ட் பண்றீங்களான்னு தெரியல. ஏங்க சர்டனிட்டி இல்ல? வேர்ல்ட் கப்ல பெரிய டிஃபரன்ஸ் பிரேத்தம். நியூயார்க்ல என்ன கண்டிஷன்ஸ்ங்க, அது கச்சா மோச்சான கண்டிஷன்ஸ்ல அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு. மறக்க வேணாம், இந்தியா வந்து குவாலிஃபை ஆகி குவார்டர் ஃபைனல்ஸ் போனதுக்கு மூல காரணம் ரிஷப் பண்ட். அதுக்கப்புறம் கூட வைட் எல்லாம் அந்த டைட்டில் பவர் பிளேல இன்டென்ட் வச்சு ஆடின ஒரே பிளேயர் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ட் தான். ஏன்னா மறக்காதீங்க, விராட் கோலி இனிஷியல் ஃபேஸ்ல ஃபார்ம்லயே இல்ல. ரிஷப் பண்ட் நல்லா அடிச்சதுனாலதான் அது பெரிய காஸ்ட்லியா இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து. இன்டென்ட் டெஃபினட்டா காட்டினாரு. நீங்க இப்போ ஒரு பிளேயரை பேக் பண்றேன்னு சொல்றீங்களே பத்ரி, அதுக்கு சொல்றேன். இப்போ இதே பேக்கிங் நீங்க ஒரு சஞ்சு சாம்சன் 3 கொடுத்தீங்கன்னா அவரும் ஃபிளரிஷ் ஆவாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒரு டீம்ல 11 people தான் ஆட முடியும். நான் இந்த டைட்டில் உங்களுக்கு ஸ்டாப் பண்றேன். I don't think you can compare ரிஷப் பண்ட் and சஞ்சு சாம்சன் because I feel ரிஷப் பண்ட் is a different class of player. ஏன்னா சஞ்சு சாம்சனால கன்சிஸ்டன்ட்டா அந்த நியூயார்க் கண்டிஷன்ஸ் மாதிரி இடத்துல நம்பர் 3ல போய் நீங்க ஆடு அப்படின்னா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. For all, yes, I like சஞ்சு சாம்சன். எல்லாமே அந்த கிரிக்கெட்டர் நீங்க யோசிச்சு பாருங்க, you put yourself in that shoes. Will he be able to perform like ரிஷப் பண்ட் in those conditions in a World Cup நம்பர் 3ல அந்த இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? Why ஏன் பண்ணா ரிஷப் பண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா he has already proved டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. சோ அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி அவர்ட்ட இருக்கு. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நான் சொல்றேன், அது நான் இது டிஸ்பியூட் பண்ணல. நானே சொல்லிட்டேன், டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ரிஷப் பந்த் ஒரு ஆல்ரெடி நீங்க வந்து அவர் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ்னு காட்டிடலாம். ஏன்னா வேற எந்த விக்கெட் கீப்பர் இந்தியால ஓவர்சீஸ் செஞ்சுரி அடிச்சதுங்க. MS தோனியா அடிச்சது கிடையாது. இவர் ஆல்ரெடி அடிச்சிட்டாருங்க, 3 அடிச்சிருக்காரு. இவர் வேற லெவல். டெஸ்ட் கிரிக்கெட்ல இவர் வேற லெவல். ஓடிஐலயும் T20ல கொஞ்சம் ஜூரி இஸ் அவுட்னு தான் சொல்ல வரேன். நீங்க அதை எதுக்குறீங்க, தட் இஸ் ஓகே. பட் எஸ், அதுதான் நான் வந்து ஜூரியே இருக்க கூடாதுன்னு நான் ரிஷப் பண்ட பொறுத்தவரை ஜூரி இருக்க கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. சூரியகுமார் யாதவ் கேப்டன் at number 4. நம்பர் 5 பிரேத்தம். தயவு செய்து ப்ளீஸ் ரிங்கு சிங்கு கொடுத்துருங்க. he has to be a certainty at number 5. அப்பா T20 கிரிக்கெட் நீ என்ன ஆனாலும் நீ ஆட போற அப்படின்னு அவருக்கு தயவு செய்து கொடுக்கணுங்க. இப்போ நீங்க அந்த பேக்கிங் இப்போ ரிங்கு சிங்குக்கு நீங்க கொடுங்க, ஒரு கில்ல கொடுக்குற பேக்கிங்க ரிங்கு சிங்கு கொடுங்க. நீங்க அடுத்து இன்ஃபேக்ட் நான் இன்னொரு லெவல் போறேன், அவருக்கு பேக்கிங்கே இல்ல. he is deserved. நம்பர்ஸோட ரொட்டேஷன் நம்பர்ஸ் எடுக்கிறேன் பிரேத்தம். 176 ஸ்ட்ரைக் ரேட். yes, 416 runs and 236 balls இந்தியா கடிருக்காரு. 33 4 26 6. ஏங்க இதுக்கு மேல நம்ம பேக்கிங் இல்லங்க, தயவுசெய்து நியாயம் தான் கேக்குறேன். நான் பேக்கிங் கூட கேட்கல, நியாயமா ரிங்கு சிங் நம்பர் 5 கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறேன். 100% ரிங்கு சிங் நம்பர் 5 நீங்க கண்ணை மூட்டு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 10வது ஓவர் வந்தாலும் கொஞ்சம் செட் ஆயிட்டு அடிப்பாரு. ரிங்கு சிங் நீங்க இப்ப கொடுக்கலன்னா எப்பங்க கொடுப்பீங்க? 2026க்கு நீங்க டீம் பில்ட் பண்றீங்க. அடுத்த வருஷம் 15 T20 வருது. ரிங்கு சிங் கண்ணை மூட்டு அந்த 15 T20 ஆடுங்க. அவர் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லைங்க, அடிப்பாருங்க. ரிங்கு சிங்க நீங்க பேக் பண்ணுங்க. பேக் பண்ணாம நீங்க வந்து வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எஸ் டெஃபினட்டா. So number 6 வந்து எனக்கு தெரிஞ்ச ஹார்திக் பாண்டியா. I think he definitely straight away comes in there. All rounder, சம வேர்ல்ட் கப்ல இருந்து வராரு. அண்ட் ஹார்திக் பாண்டியா பத்தி பேசும்போது அவர் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் பிரீத்தம். பட் அஜித் அகருக்கு ஒரு ரீசன் கொடுத்திருக்காரு. எனக்கு என்னமோ அது வேலிட்னு தோணுது. கரெக்டான திங்கிங். இந்த விஷயத்துல செலக்டர்ஸ் டெஃபினட்டா கரெக்டான திங்கிங். we want a captain who can play all the matches அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹார்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் எல்லா மேட்சும் விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் கேப்டனா போட்டிருக்காங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ரோஹித் சர்மா பிக் அண்ட் சூஸ் பண்ணாரு ஒரு சீரீஸ், பாடியை பிரிசர்வ் பண்ணி கரெக்டா வேர்ல்ட் கப்புக்கு வந்தாரு. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் கப்புக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி இருப்பாங்களானே ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. அவருக்கு நீங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணி கேப்டனா கொடுக்கும் போது ஹார்திக் பாண்டியா கிளட்ச் பிளேயருங்க. ஐசிசி டோர்னமெண்ட்ல அவர் வருவாரு. You cannot compare ரோஹித் சர்மா விராட் கோலி with ஹார்திக் பிரீத்தம். அவங்க வந்து கிரேட்ஸ். அதாவது டெஸ்ட்லயே அவங்க வந்து ஒரு மாதிரி நல்லா வளர்றாங்க. விராட் கோலி எஸ்பெஷலி இல்ல கிரிக்கெட் ஆடுறாரு. நீங்க ஆப்பிள்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் கம்பேர் பண்ணுங்க. நீங்க ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்து ஒரே கிலோ இல்லன்னு சொல்லாதீங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வேற, T20 கிரிக்கெட் வேற. ஹார்திக் பாண்டியா ஐசிசி டோர்னமெண்ட்ல இவங்க ரோஹித் அண்ட் விராட் என்ன சொல்றேன்னா they are legends of the game.
they are legends. Hardik is still not yet there. அவர் நினைச்சுக்கலாம் ஆனா நம்ம லெஜெண்ட் நம்ம இங்க வாடுறேன் ஆடல, பட் அவர் லெஜெண்ட்லாம் கிடையாது அப்படி சொல்றேன் நான். இல்ல அவர் லெஜெண்டோ இல்லையோ கிடையாது, பட் அந்த காரணம் நான் ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் சூரியகுமார் வந்து சவுத் ஆப்பிரிக்கால கேப்டன் பண்ணாரு, அதே மாதிரி இந்த ஹார்திக் இல்லாதப்ப சூர்யா வைஸ் கேப்டனா கேப்டன் பண்ணிட்டோம். வேர்ல்ட் கப் அந்த மாதிரி இதுல ஹார்திக் வந்துட்டா நல்லா இருந்திருக்கும் தான் நினைச்சேன். பட் எனிவே செலக்டர்ஸ் தாட் டிஃபரெண்ட்லி. இன்னொரு விஷயம், சரி ஹார்திக்கே அவர் விளையாடுவாருன்னு தெரியல, அவர் திடீர்னு முதுக பிடிச்சுன்னு ஒரு 2 மாசம் விளையாடல அப்படின்ட்டாருன்னா அதுக்கு அதுவே ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவரோட பாடி அந்த மாதிரி இருக்கு. அவரு சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணட்டாலும் அவர் பாடி அலோவ் பண்ணுமான்னு தெரியல. இது டெஃபினட்டா ஒரு மேபி இது கம்பீரோட விஷன் நினைக்கிறேன். ஒரு கேப்டன் இருந்தான்னா 15-20 மேட்ச் பிளேயர்ஸோட ஆடி செட்டில் ஆயிட்டு கம்ஃபர்டபிள் ஆயிட்டு வேர்ல்ட் கப் உள்ள போகணும்னா மேபி அவரோட விஷன். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் அவர் தான் இன்சார்ஜ். ஸோ மேபி அவரோட விஷன் என்னன்னா நீங்க எல்லாம் ஒரே யூனிட்டா ஜெல் பண்ணுங்க, அதுக்கு ஒரு தலைவன் தேவை, அந்த தலைவன் பார்க்ல இருக்கணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. பட் ஹார்திக் ஆல்சோ மே ஃபீல் என்ன நான் இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ண நான் கேப்டனா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு உள்ள இருக்கலாம் அவருக்கு. அதை தான் சொல்ல வந்தேன். பட் இது அந்த டெசிஷன் நமக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஹார்திக் கேப்டனா இருந்தாலும் அதுவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். கரெக்ட், எஸ், நான் இந்த டிசிஷன் ஓகே அப்படின்னு சொல்றேன். பட் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணோம்னா அக்சர் பட்டேலுக்கு ஒரு பெரிய பிளஸ். இப்ப ரவீந்திர ஜடேஜா கிடையாது, அவரும் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு T20 இன்டர்நேஷனல்ல. அக்சர் பட்டேல் ஸ்ட்ரைட் அவே ஃபிக்ஸ் தி பில். அவரை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல, பிரில்லியன்ட்டா பண்ணிருக்காரு. பேட்டிங் bowling ஃபீல்டிங் மூணுமே பிரில்லியன்ட். சோ ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் ஆஃப்டர் ஹார்திக், ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் இப்போதைக்கு அக்சர் தான். வேர்ல்ட் கப் டைம்லயே நான் சொன்னேன் அக்சரை வந்து நீங்க ஜடேஜாக்கு முன்னாடி அனுப்பினா கூட தப்பு கிடையாதுங்க, இஸ் இன் பெட்டர் ஃபார்ம் வித் தி பேட் நான் சொல்லி தான் இருந்தேன். அண்ட் அக்சர் அதை ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ரொம்ப குரூஷியல் நாக். யாரும் அதை பத்தி பேசுறதுல என்ன, சூர்யா கேட்ச், பும்ரா bowling, விராட் இன்னிங்ஸ் பேசுற மாதிரி அக்சரோட 41 of 30 balls 47 of 30 எல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக். உங்க வாயில சக்கரையை போடணும். ஏன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க, எஸ் அஹெட் ஆஃப் ஜடேஜா அப்படினீங்க. காலத்தின் கட்டாயத்திலேயே ஜடேஜா ரிட்டையர்மெண்டே ஆயிட்டு இப்ப அக்சர் கையில வந்து அக்சரோட மடியில இந்த வாய்ப்பு வந்து விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். வாஷிங்டன் சுந்தர் விளையாடுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ரைட்லி சோ. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வாஷிங்டன் சுந்தர் தான் இருக்காரு. சில பல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஸ்ரீலங்கன் சைட்ல. சோ இது ஒரு பிக் சீரீஸ் வாஷிங்டன் சுந்தருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு. நல்ல ஜிம்பாப்வே சீரீஸ்ல இருந்து வராரு வாஷிங்டன் சுந்தர் பேர். அப்போ உங்க 11ல வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, சிவம் துபே இல்லன்னு சொல்றீங்க நீங்க? ஆமா, நான் முதல்ல இருந்தே எனக்கு டூபே விளையாடுறதே இஷ்டம் கிடையாது. ஏங்க டூபேவா ரிங்குவா 2 பேரும் விளையாட முடியாதுங்க. தயவு செய்து டூபே வந்து ஃபார் ஆல் தி CSK பிளேயர் தட் இஸ் ஐ வாண்ட் டு see ரிங்கு சிங் in 11. there is no place for Rinku and Dube in the 11. அவ்வளவுதான். எப்ப ரிங்கு சிங்க நான் டீம்ல எடுத்துறேனோ அப்பவே டூபே கிட கிடையாது. 100% நான் ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு சொல்லுவேன் பத்ரி, டூபேக்கு ஒன் டே இன்டர்நேஷனல் ஸ்குவாட்லயே இடம் கிடையாது, அந்த இடத்துல ரிங்கு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். அதை பண்ணல செலக்டர்ஸ். கரெக்ட் எஸ். இதுக்கப்புறம் நான் இன்னொன்னு என்னன்னா வாஷி, ரவி பிஷ்னாய், அர்ஷதீப் அண்ட் முகமது சிராஜ், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் 11. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போயிருக்கேன். என்னோட 3வது சீமர் ஹார்திக் பாண்டியாவை வச்சிருக்கேன். ஸ்ரீலங்கால ஆப்வியஸ்லி ப்ராப்ளி ஏஷியன் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவைப்படும். ரவி பிஷ்னாய் கூட எனக்கு பிடிக்குங்க, அவர் நல்ல பவுலர், கொஞ்சம் ஒரு மாதிரி ஏரியாலேயே இருக்காரு, ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஐ ஃபீல் T20 கிரிக்கெட் ஐ பிரெஃபர் ஹிம் ஹெட் ஆஃப் சஹல் பிரேதம், டு பி ஆனஸ்ட். டெரிஃபிக் ஃபீல்டருங்க, அதை நீங்க மறக்காதீங்க. ரவி பிஷ்னாய் டெரிஃபிக் ஃபீல்டர், அவுட் ஃபீல்டர், அவரை தைரியமா நீங்க நிக்க வைக்கலாம். அண்ட் நல்லா போடுறாரு. சஹல் வந்து ஒன் ட்ரிக் போனி பத்திரி, அதை நம்ம பேசிட்டோம். வெறும் bowling தான் இருக்கு, பேட்டிங் கிடையாது, ஃபீல்டிங் சுத்தமா கிடையாது. நீங்க எங்க ஒழிச்சு வைப்பீங்க அவரை? சோ எனக்கு தெரிஞ்சு செலக்டர்ஸ் ஹேவ் மூவ்ட் ஆன். சஹலை தாண்டி போயாச்சு அவங்க. ஒன் டே ஆகட்டும், T20 ஆகட்டும், சஹலுக்கு இனிமே உள்ள வரது ரொம்ப கஷ்டம். எப்போ ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரோ அப்பவே சஹலுக்கு காலி நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித்துக்கு பிடிச்ச பிளேயர் சஹல், அவர் வந்து பேக் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் போன அப்புறம் இவரும் வந்து அப்படியே வந்து பேக்கப் பண்ணி அனுப்பிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷதீப் சிங் அண்ட் முகமது சிராஜ், இவங்க 2 பேர் சீனியர்ஸ், டெஃபினட்டா வந்து ஸ்ட்ரைட்டாவே இடம் பெறுவாங்க. ஏன்னா பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவர் இல்லாத காரணத்துல ஹர்ஷதீப் சிங் பெனிஃபிட் ஆறாரு. ஹர்ஷதீப் சிங் நல்லா பண்ணிருக்காரு, சாரி, பட் முகமது சிராஜ் பெனிஃபிட் ஆறாரு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பும்ரா. ஸ்ட்ரைட்டாவே அவருக்கு 11ல. இன்ஃபேக்ட் நான் சிராஜ் வந்து வெறும் டெஸ்ட் மேட்ச் ஓடி ஆட சொல்லுவேன். சிராஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு T20 போலரே கிடையாது பத்ரி. அவரை விட பெட்டர் T20 போலர்ஸ் இருக்காங்க. நம்ம நட்ராஜன் இருக்காரு, முகேஷ் குமார் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க T20ஸ்ல. சிராஜ் நீங்க பாத்தீங்கன்னா T20ஸ்ல அப்படி ஒண்ணும் பண்ணதில்ல. ODI டெஸ்ட் மேட்ச் நீங்க அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆடுறீங்க. போலர் ஒருத்தர் இருக்காரு, கௌதம் கம்பீர் நிறைய சொல்லிருக்காரு, அவரும் இருக்காரு. ஹர்ஷித் ராணா அவரும் இருக்காரு. அவரும் எனக்கு தெரிஞ்சு டீசன்ட் பேஸ். ஹர்ஷித் ராணா எனக்கு தெரிஞ்சு ODI ஸ்குவாட்ல தான் இருக்காரு. இல்ல ஹர்ஷித் ராணா T20ஸ்ல இருக்காரு, ODIஸ்ல இல்ல. ODIல இருக்காரு, T20ல இல்ல. ODIஸ்ல இருக்காரா? ஓகே ODIஸ்ல இருக்காரு. சரி, அவரும் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீருக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராபபிலி அவரும் வந்து இந்த மிக்ஸ்ல இருக்காரு. பட் எஸ் பும்ரா ஹர்ஷித் ராணா கிட்ட
சிராஜுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ப்ராப்ளி காம்படிஷன் நிறைய இருக்கிறதுனால ஒரு முடிவு அவர் மேல எடுக்க வேண்டியது வந்தாலும் வரும், எஸ்பெஷலி இன் T20 ஃபார்மேட். நான் அதான் சொல்றேன், நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல ஒரே ஒரு சின்ன அப்செஷன், இப்ப கௌதம் கம்பீர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இஃப் பிளேயர் இஸ் குட் இனஃப் அவர் 3 ஃபார்மேட் ஆடணும்னு தேவை இல்லைங்க. இஃப் இஸ் ரியலி குட் இனஃப் அந்த ஃபார்மேட்ல ஒண்டி ஆடுங்க, அவர் எதுக்கு மத்த ஃபார்மேட்ல ஆடுறீங்க? சிராஜ் ஒரு பிரைம் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் டெஸ்ட் மேட்ச் லென்த் போடுறாரு, ஓடிஎல அது ஒர்க் ஆகுது. டெஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல போலர், எதுக்குங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணி T20 ஆட வைக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு 10 டெஸ்ட் மேட்ச் வருது பத்ரி. செப்டம்பர் 19 10 டெஸ்ட் மேட்ச் வருது. நியூசிலாண்டோட 3, பங்களாதேஷ் 2, ஆஸ்திரேலியா 5. உங்களுக்கு WTC போறதா இல்லையான்னு இந்த 10 டெஸ்ட் மேட்ச் தான் டிசைட் பண்ணும். சோ உங்களுக்கு பும்ரா, சிராஜ், ஷமி இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி மீனிங்லெஸ் T20 எல்லாம் ஆடாதீங்க, சிராஜ் ஆடாதீங்க. அண்ட் அவர் T20 போலரும் கிடையாது. உங்களுக்கு முகேஷ், நட்டு நிறைய இருக்காங்க. சோ கொஞ்சம் நம்ம இதை யோசிக்கணும். எல்லாருமே எல்லா ஃபார்மேட்டும் ஆடணும்ன்ற இது நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த வியாதி கம்பீருக்கு வரக்கூடாதுன்னு ஹோப் பண்றேன். பாப்போம். சிராஜ் பெரிய சீரிஸ், பட் அவர் T20 போலர் கிடையாது. கம்பீர் இல்ல, இந்த வியாதி வந்து இந்தியாக்கே இருக்கு. ஆக்சுவலி எப்போதுமே இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு. ரஞ்சி டிராஃபில ரன் பயங்கரமா அடிச்சவன தூக்கி T20 போடுவாங்க, T20 பெர்ஃபார்ம் பண்றவன தூக்கி டெஸ்ட் டீம்ல போடுவாங்க. ஸ்ட்ரைட் அவே ஒருத்தர் கம்பேக் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி தே மூவ் ஆன். சோ என்னோட 11 சொல்லிடுறேன் பிரேதம், உங்களோட 11 நீங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்னோட 11 வந்து சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணு, ஹர்ஷதீப் அண்ட் முகமது சிராஜ். எனக்கு எந்த சேஞ்சும் கிடையாதுங்க, அதே 11 தான் போவோம். யா ஓகே, சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸ் காத்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா பத்தி பேசும்போது திருப்பி அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு புது கேப்டன் எடுத்து வந்திருக்காங்க. அசலங்கா பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீமை கேப்டன் பண்ண போறாரு. ஷனகா கேப்டன் பண்ணாரு T20 வேர்ல்ட் கப்ல, அவரை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஸ்ரீலங்கா ஆர் ஆல்சோ ட்ரைங் டு மூவ் ஆன். மறக்காம சரித் அஸ்லங்கா ஜாஃப்னா கிங்ஸ் ஓட கேப்டனா இருந்தாரு. லங்கா பிரீமியர் லீக்ல அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. ஒரு ஃப்ரெஷ் கேப்டன் எடுத்து வந்திருக்காங்க. அசலங்கா நல்ல கிரிக்கெட்டர், நல்ல ஆல்ரவுண்டர் அவரு. ஷனகா ஆல்சோ ட்ரை பண்ணாரு. T20 ஸ்ரீலங்கா அன்பார்ச்சுனேட் குவாலிஃபை ஆகல அந்த அடுத்த கட்டத்துக்கு. அசலங்கா நல்ல கேப்டன். அண்ட் T20 நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணாலும் பீட் பண்ணலாம் அந்த கிவன் டே. ஏன்னா உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மி. அண்ட் ஸ்ரீலங்கா நல்ல டீம் பத்ரி. குசால் மெண்டஸ், குசால் பெரேரா, பத்தும் நிசங்கா, அசலங்கா, ஷனகா அண்ட் போலிங்ல அஃப்கோர்ஸ் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட பத்திரனா, தீக்ஷனா நல்ல டீம் இருக்காங்க. ஒரு வெரி வெரி டீசன்ட் டீம் டு ரெக்கன் வித். வெரி டீசன்ட். ஹோம் கண்டிஷன்ஸ்ல நல்லா ஆடுவாங்க ஸ்ரீலங்கன் டீம். சோ அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது இந்த ஒரு சீரிஸ். அவ்வளவு ஈஸியா நீங்க எடுத்துக்க முடியாது. ஸ்ரீலங்கா நல்ல டீம். அண்ட் இந்தியா வந்து எந்த சாக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபுல் ஸ்ட்ரென்த் இந்தியன் டீம். பும்ராவை தவிர இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் இந்தியன் டீம். சோ நீங்க சாக்கு சொல்ல முடியாது அங்க ரெஸ்ட் பண்ணோம் அது இதுன்னு. இது ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம். யா சூப்பர். India was a Sri Lanka series காத்துட்டு இருக்கு. Thank you for coming on Cricket with Badri. Pritham, thank you Badri. Thank you once again. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Thank you guys. See you soon. Bye. Thank you.